எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். இன்றைக்கு டிசம்பர் மந்தோட ஃபஸ்ட் வீக் ஸ்டடி பிளான் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். டிசம்பர் மந்தில் ஃபஸ்ட் வீக்கு ஆர் செகண்ட் வீக்கில் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நான் ரிசல்ட் வர்ற வரைக்கும் ஒன்லி ரிவிஷன்ஸ் மட்டும்தான் கொடுக்க போகிறேன். ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நான் புதுசாக படிக்க போகிறது எல்லாத்தையுமே படிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ரிவிஷன் மட்டும்தான் இந்த ரிசல்ட்டுக்கு பிஃபோராக நான் பண்ண போகிறது. ரீசனிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா இந்த அரித்மெட்டிக்கல் ரீசனிங் இருக்கு இல்லையா, டாபிக் 10லேருந்து 18 வரைக்கும் இருக்கக்கூடிய 9 டாபிக்ஸை நான் ரிவிஷன் பண்ண போகிறேன். இந்த ரிவிஷனுக்கு நான் என்ன புக்கை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் RS அகர்வாலுடைய புக்கு தான் எடுத்திருக்கேன். இந்த புக்கில் இருக்கக்கூடிய 9 டாபிக்ஸுமே இதில் கவர் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த புக் எடுத்திருக்கேன். இந்த புக்கில் எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகுது. இது முடிச்சதுக்கப்புறம் ஜிஎஸ்சில் நான் ஃபஸ்ட்டு யூனிட் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு யூனிட் மட்டும்தான் இந்த வீக்கில் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண போகிறேன். அதே மாதிரி நான் எதையுமே புதுசாக படிக்கலை. நான் ஆல்ரெடி யூனிட் 1 நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த யூனிட் 1 ஃபுல்லாகவே நான் இந்த வீக்கில் ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் தமிழில் இலக்கணம் எடுத்திருக்கேன். இலக்கணமும் ஃபுல்லாக நான் ரிவிஷன் மட்டும்தான் கொடுக்க போகிறேன். லாஸ்ட் வீக் நான் ரிவிஷன் மட்டும் இருந்ததுனால இலக்கணம் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கும் இந்த இலக்கணத்தை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த வீக்கில் அப்படின்னாக்கா நான் ஓரளவுக்கு தமிழை முடித்த மாதிரி இருக்கும். ரீசனிங்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு முடித்த மாதிரி இருக்கும். பட் ஜிஎஸ் மட்டும் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்கும். அது ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் ரிவிஷன் மட்டும் கொடுக்குறேன். நல்லபடியாக படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.